ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம் நம்மளுடைய அருண் டிஎன்பிசி அப்டேட் சேனலில். இன்றைய நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கான்செப்ட் இருக்குதுங்க. அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 7 கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் விஷயம், நேற்று நம்ம மருத்துவத்துக்கான நோபல் ப்ரைஸை பார்த்தோம். இன்றைக்கி இயற்பியலுக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 2025. இதுவும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி, இது எண்மை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல், குவாண்டம் டனலிங் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்லணும், ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு எதை கண்டுபிடிச்சதுனால கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருமே என்ன நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னா, அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்க்குறாங்களா? 1 யார் அப்படின்னா ஜான் கிளார்க், 2 யார் மிஷல் எச் டெவரோ, ஜான் எம் மார்டிங்ஸ் அப்படின்ற இவங்க 3 பேருக்குமான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்னது தான், நோபல் பரிசு யாருடைய நினைவாக வழங்கப்படுகிறது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸுங்க. என்ன அப்படின்னா, வான்வழி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு அப்படின்ற ஒன்று நடத்திருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா, சென்னையில் நந்தம்பாக்கம் அப்படின்ற இடத்துல நடத்திருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 7/10/2025 தொடங்குது. இது ஒரு சர்வதேச மாநாடுங்க, 3 நாளுக்கான சர்வதேச மாநாடு. இந்த மாநாட்டை அவங்க எப்படி சொல்கிறாங்க, இந்த நம்ம பார்க்கணும்னு சொல்கிறீங்களா, வான்வழி பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாடு. அதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏரோ டெக்கான் 2025 அப்படின்றத இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இது ஆங்கிலத்தில் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா 19 நாடுகள் பங்கேற்கிறாங்க. எத்தனை நிறுவனங்கள் அப்படின்னா 300 நிறுவனங்கள். இதில் தமிழ்நாடு அரசு ஒரு இலக்கு ஒன்று நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. என்ன இலக்கு அப்படின்னா, வான்வழி மற்றும் பாதுகாப்பு துறையில் 2032க்குள்ளே 75,000 கோடி முதலீட்டை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சர்வதேச மாநாடுன்னு வரப்போ நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலங்களை போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். இந்த மாநாட்டில் நம்மளுடைய முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் சொன்ன ஒரு சிறப்பு தகவல்கள் பற்றி நம்ம ஒரு 4 பார்க்குறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சிறப்பு தகவல் தான். என்ன அப்படின்னா, கோவையில் வரம்பட்டி அப்படின்ற இடத்துல ஒரு 360 ஏக்கரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு தொழில்துறை பூங்காவை அமைக்க போகிறாங்க. ஆல்ரெடி அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கோவை வரம்பட்டி அப்படின்ற பிளேஸில் 360 ஏக்கரில் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு தொழில்துறை பூங்காவை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், சூலூரில் 200 ஏக்கரில் வான்வெளி பூங்கா அமைக்கப்பட்டு வருது. என்ன பூங்கா? வான்வெளி பூங்கா அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்றுமதி செய்யப்படும் மொத்த தானியங்கி வாகனங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இந்தியாவில் பங்கு வகிக்குது அப்படின்னா 40% பங்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இருசக்கர மின் வாகனங்களில் 3/2 பங்கு வாகனங்கள் தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முதலமைச்சர் இதை முக்கியமான ஒரு வார்த்தைகளாக சொல்லியிருக்காரு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்வதிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்போ தமிழ்நாடு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் எந்த மாநிலம் முதலிடம்னா தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சியில் தற்போது எந்த மாநிலம் முதலிடம்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? அடுத்து ஒரு 3 நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைகளை நாடி வரும் நோயாளிகளை நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன அழைக்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ பணியாளர்கள் என அழைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருக்குங்க. இதுக்கப்புறம் அவங்கள நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும், மருத்துவ பயனாளர்கள், பணியாளர்கள் இல்லை பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அடுத்து பாருங்கள், நம்ம யூபிஐ மூலயமா பணம் அனுப்புவோங்களா? பின் நம்பர் போட்டு தானே நம்ம பணம் அனுப்புவோம்.
இன்றைய நாளில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கைரேகை மற்றும் முக அகங்காரத்தை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம பணத்தை அனுப்பலாம். அது இன்றைய நாளில் இருந்து, இன்றைய நாள்லாம் நாங்கள் 8/10/2025 அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு 40 லட்சம் காப்பீட்டு தொகையை ஒரு மாநிலம் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அது என்ன மாநிலம் அப்படின்னா யூபியாக இருக்காங்க. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூபி மாநிலத்தினுடைய முதல்வர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சமீபத்தில், அதாவது இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழக வனப்பகுதியில் யானைகளுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் எத்தனை யானைகள் இருக்குது அப்படின்னா 3170 யானைகள் இருக்கான். அந்த யானைகள் என்ன கம்பேரிட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் எடுத்த கணக்கெடுப்பை விட 107 யானைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸுக்கும் மற்றபடி ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸுக்கும் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ் நம்மளுடைய வேல் அகாடமி யூடியூப் சேனலில் போடக்கூடியதாக இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அருண் டிஎன்பிசி அப்டேட்டில் போடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ டு ஆல்.